ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஜிஎஸ் சர்வைப். என்னோடய ரியல் லைஃப் ஸ்டோரியை பார்ட் 1 போட்டிருந்தேன். அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டோம். நான், அம்மா, அக்கா. அக்கா பெரியம்மா வீட்டில் வாழ்ந்தா. நானும் அம்மா மட்டும்தாங்க. நான் ரொம்ப லைவ்லியான கிட்டு, எதுனாலும் சந்தோஷப்படுவேன். ஒரு சின்ன ஐடெக்ஸ் மை கொடுத்தாங்க எங்கள் பெரியம்மா. அந்த மை மஞ்சளில் அரைக்கிற மஞ்சள், அதை நல்லா அரைச்சி ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு மையை நல்லா இட்டுட்டு பெருசாக போட்டு வச்சுட்டு நான் தான் உலகத்தில் அழகின்ற மாதிரி அந்த நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தேன். இப்போது கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்குமா? நான் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அவ்வளோ ஒரு பியோர் ஹாப்பினஸ். அந்த மாதிரி ஒரு சுட்டியான குழந்தை தான் நான். நல்லா படிப்பேன், தமிழ் நல்லா பேசுவேன். பேச்சு போட்டினா நான் தான் போய் கலந்துப்பேன். ஏன்னா அங்கே தட்டு கொடுப்பாங்க, கிளாஸ் கொடுப்பாங்க, நிறையா வின் பண்ணலாம், வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே ஆனுவல் டேயில் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக என் நேம் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வின் பண்ணாங்க, அதில் வின் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன் என்னென்னா வீட்டுக்கு பாத்திரம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ் மிஸ்ஸுக்கு மட்டும் என்னை ஏன் பிடிக்கலன்னே தெரியல. போகும்போதெல்லாம் கொட்டுவாங்க, கிள்ளுவாங்க, அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னே தெரியாது. எனக்கு அவங்க பார்த்தாலே பயம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு க்ராஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன். அவங்க என்னென்னா என்ன இது எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு அப்பா இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அது ஸ்கூலில் எல்லாருக்குமே. எல்லாம் என்ன ஒரு மாதிரி எதாவது ட்ரீட் பண்ணுவாங்க. எல்லார்கிட்டையும் இருக்கும், என்கிட்ட எதுவும் இருக்காது. ஆனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். கிளாஸ் லீடராகவும் இருந்தேன். அந்த தமிழ் மிஸ் ஒரு நாள் என்ன எங்கே நோட்டு வச்சேன்னு கேட்டு அடித்தாங்க. என்னை ஏன் கேட்குறாங்க, என்ன நோட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. உடனே என்ன சொன்னாங்க, முட்டி போடு, நீ லஞ்சு எதுவுமே ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க. எனக்கு எதுவும் புரியல, ஏன் என்னன்னே தெரியலையே அப்படி சொல்லிட்டு தலையை சுழிஞ்சிக்கிட்டே அப்படியே அந்த வெயில், அந்த மொட்டை வெயிலில் நான் முட்டி போட்டு நின்றுட்டுருக்கேன். கிளாஸ் லீட்ரு, நல்லா படிக்கிற பொண்ணு, சுட்டியான பொண்ணு, என்ன ரீசன்னே தெரியாமல் முட்டி போட்டுட்ருக்கேன். அப்போ கூட நான் யோசிச்சுட்டே இருக்கேன், எதுக்கு, என்ன பண்ணியிருப்போம், ஏன் நம்மளை இப்படி பனிஷ் பண்ணுறாங்க, எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. எங்கள் அம்மா லஞ்ச் கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அவங்க அந்த கேட்டு வழியாக பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் கேட்கல என்ன ஏதுன்னு. எங்கே கேட்டால் பொண்ணை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்களோன்ற பயங்க. அப்புறம் எல்லாம் அடி வாங்கிட்டு 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கு கூப்பிட்டு திருப்பி பெரம்பால் அடித்தாங்க. அடிச்சுட்டு அவங்க லஞ்சு முடிச்சுட்டு வரும்போது நோட்டை தூக்கிட்டு வந்தாங்க. நோட்டு எங்கள் வீட்டில் இருந்திருக்கு, நீ எடுத்துகிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். ஹெச்எம் கிட்ட மேம் பனிஷ் பண்ணாங்க, நான் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு போய் லஞ்சு சாப்பிட்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னடா நடக்குதுன்னே ஒன்றுமே புரியவே இல்லை. சரியான அடி. எல்லாத்தையும் வாங்கி அவமானங்கள், கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி தாங்க என் எஜுகேஷன் நான் முடித்தேன். கஷ்டமாக தான் இருக்கும். சாரி, எமோஷ்னல் ஆகிட்டேன். இந்த பிக் பாஸ்லலாம் அழும்போது ஏன் அழறாங்கன்னு நினச்சி நான் சிரிச்சிருக்கேன். ஆனால் நம்ம விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அந்த பீரியட்லாம் அடிகள், உதைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ இது ஏன் நான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா, எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல கேட்டுட்ருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனசை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம தைரியம், நம்ம தன்னம்பிக்கை இதுதான் நம்ம மேலே கொண்டு வரும்.